எப்படி இருக்குது பயணம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? சிறப்பாக இருக்கு. பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். நான் பிறந்த ஊர் தான். பாருங்க போட்டில் இந்த ஆக்கள் எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்கலாம். குறிப்பாக இந்த இடத்துல இந்து சமய மக்கள் கூட நம்பிக்கையோடு பிரான்ஸ்லேருந்து ஒரு 30-40 சனம் இந்த காலத்திலே பயன்பா நாங்கள் இதுகளை வரையலாட்டி வரையலாதானே. முன்னுக்கெல்லாம் ஆக்கள் போய் கொண்டிருக்கலாம் போட்டில். அதோட சில பேர் கடலுக்கு இறங்கி நடந்தெல்லாம் மாதிரினா இந்த நெஞ்சு நடந்து வரையணும். மாதம் 1ஆம் தேதி தான் இந்த அந்தோனியார் கோயில் வந்து கொடியேறி இருக்குது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசையூரில் நிற்கிறோம். அதாவது பாசையூரில் இருக்க ஒரு குட்டி தீவுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா சுற்றி வர தண்ணி பாருங்க, தண்ணி கடவுளை தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அப்போ யாருக்காக வந்து நாங்கள் உங்களுக்காக வந்து நாங்கள் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ வேணும். அதான் இன்றைக்கு வந்து பாசையூர் நடுக்கடலுக்கு இருக்க ஒரு இயேசுக்கு வந்து தீவில் இருக்க இயேசுக்கு வந்து இன்றைக்கு திருவிழா நடக்குது. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தா பனுசுகள் கொடுக்கணும், சாப்பாடு எல்லாம் நிறைய கொடுத்து கொண்டிருக்கணும். திருவாசலாக சின்ன தண்ணியில் இறங்கலாம், விளையாடி கொண்டிருக்கணும். இன்றைக்கு நிறைய காட்சியில் காணொலியில் காணலாம். அதாவது இங்கே வாரண்டா போட்டில் மட்டும்தான் பெறலாம். அதோட சில பேர் கடலுக்கு இறங்கி நடந்தெல்லாம் மாதிரினா இந்த நெஞ்சு நடந்து வரையணும். சரி, நாங்கள் வீடியோ போதும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை ஆதரவு வந்தாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, நாங்கள் வந்து இந்த வழியெல்லாம் உள்ளே போக போகிறோம். இதே முன்னுக்கு ஒரு வலை கொண்டு போட்டிருக்கேன் பாருங்க, புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டு. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். 2 சைட்டு பாருங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிட்ட வந்துட்டோம். இதான் வந்து பாசையூர் அந்தோனியார் கோயில். இப்போ அந்த அந்தோனியார் கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறேன். சரி வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு வருவோம். இதுதான் வந்து சர்ச்சின் உள் பக்கம். அப்படியே சர்ச்சுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இயேசுண்ட சிலை ஒன்று வச்சிருக்கீங்கன்னா. மாதம் 1ஆம் தேதி தான் இந்த அந்தோனியார் கோயில் வந்து கொடியேறி இருக்குது பாருங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் பாசையூர் மீன்சந்தை கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து தான் போட் போகுது. நாங்கள் போய் அங்கே பாருங்கள் ஆக்கள் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் நம்ம போட்டுக்கு. அப்படி நாங்களும் போய் போட்டில் ஏறி போக போகிறோம். சரி வாங்க அப்படியே போகலாம். வந்து சந்தைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க ஆக்கள் போகிறதுக்காக ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ போட்டு கொண்டிருக்கிறோம். பார ஆக்களுக்கு வந்து டீ கொடுக்குறதுக்காக. அந்த போட்டில் ஏற போகிறோம். முன்னுக்கெல்லாம் ஆக்கள் போய் கொண்டிருக்கிறோம் போட்டில். இல்லை போட்டில் ஆக்கள் ஏறி கொண்டிருக்கிறோம். இங்கே கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறேன் பாருங்க ஏறுறதுக்கு.
போட் வலிக்கிட போதுங்கண்ணா போட் பாருங்க இங்கேயும் ஒரு போட் ஒன்று வலிக்கிட்டுட்டு எங்கண்ட போட்டும் வலிக்கிட்டுட்டு நாங்கள் அந்த போட்டில் போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குது பயணம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? சிறப்பாக இருக்கு. அந்த பக்கத்தில் வந்துட்டோம். பூசை வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க. பாருங்க போட்டில் இந்த ஆக்கள் எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்கணும். இப்போ வந்து ஆக்கள் வர தொடங்கி இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ஆக்கள் வந்து கொண்டு தான் இருப்பினோம். பாருங்க இப்போ ஒரு போட் ஒன்று வந்து கொண்டு இருக்கு. அதில் போட் வந்து நல்லா முட்டுவோம். ஆக்கள் கூட வந்துச்சுன்னா இதில் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். சின்ன படியில் பாருங்க தண்ணிக்கு வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். அதோட இங்கே ஆக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. பாருங்க அந்தோனியாரை பார்க்கறதுக்கு வந்து ஆக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். படம் வந்திருக்கீங்க. எங்கேருந்து வந்தீங்க நீங்க? நான் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். நான் பிறந்த ஊர் தான். 37 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த இந்த அந்தோனியார் திருநாள் பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ கொஸ்டின் பார்க்குறீங்க இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் 37 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறேன். எப்படி இருக்குது? சரியான சந்தோஷமா இருக்கு. நான் பிறந்த மண் தானே. அப்போ கல்யாணத்துக்கு பிறகு வந்து அந்தோனியார் திருவிழாவில் பங்கேற்கிறதுல சரியான சந்தோஷமா இருக்கு. பெருமாள் அந்தனுடைய அற்புதங்களை பற்றி எங்களோட பயன்படுத்தலாம். உங்களை அந்த அற்புதங்களாக நடந்திருக்கா? பல அற்புதங்கள் புரிந்திருக்கிறார் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதான் பல பல மக்கள் பல பல ஊர்களிலிருந்து ஒவ்வொரு செவ்வாயும் வருவார்கள். அதே நேரம் இப்போ திருவிழாண்டா இன்னும் பல லட்சம் மக்கள் கூடி வருவார்கள். அவற்றை புதுமைகள் அவரிடமிருந்து இந்த அற்புதங்களை பெறுகிறார்கள்.
அந்த வந்து 175 ஆண்டு ஜூபிலி ஆண்டு இந்த சுத்தமூடாளமா இருக்கு. இது நான் நினைக்கிறேன் நாங்கள் போன அப்புறம் இப்போ ஒரு 20-25 வருஷம் அப்படி அதுக்கு பிறகு தான் கட்டியிருக்கோம். கொஞ்சம் வருஷமா இங்கே எப்படி திருவிழா நடக்குது. ஓ சரி, ஓகே ஓகே, நன்றிங்க. நன்றி. எனக்கு அற்புதங்க நான் இல்லை படி இல்லை நாங்கள் எங்களோட ஊர் பிறந்தமா அற்புதங்கள் எல்லாம் மக்கள் வரையில் பிரான்ஸ்ல இருந்தால் வந்து சனம் வந்திருக்கு. மற்றபடி உடம்பு தனி ஃபிளைட்ல வந்தீங்கண்ணா. 175 90வது விளையாட்டு போட்டிகள் நடந்தது. இந்த முறை அந்த அளவுக்கு புதுசாக வரையில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. பிரான்ஸ்ல இருந்து ஒரு 30-40 சனம் சரி சரி, பரவாயில்லை. மற்ற நாடுகளில் இருந்து 1-2 தான் விளையாட்டு வர சனம் கணக்கு வர உடம்பு தனி ஃபிளைட்டே வந்தது. நியாயமான சனம். இந்த மாதிரி அந்த பிரச்சனையால ஈரான் இந்த முறை அமெரிக்கா ஈரான் பிரச்சனையால வளைகுடா நாட்டு பிரச்சனைகள் பல பேர் வருகையை தடுத்திருக்கு. அதான் அதான் தடுத்துட்டு சரி சரி. அந்த சுற்றுலா சொல்லுங்கண்ணா. இந்த கடல் அந்த சுற்றுலா பற்றி சொல்லுங்க. எவ்வளவு காலமா நடக்குது இது 36வது வருஷம். இந்த வருஷம் 36வது வருஷம். இது எங்கட கோஷியா தான் நாங்கள் முந்தைய ஒருக்கா இதில் போய் வரைக்க இப்படி ஒரு கல் பாறை ஒன்று இருந்தது. அப்போ இதில் இப்படி ஒரு சுருவம் ஒன்று வைக்க எங்கட ஃபாதர் பிரான்சிஸ் ஃபாதர் இருந்த 90ஆம் ஆண்டு அவர் சொன்னார், இப்படி நீங்கள் சுருவம் வைக்கிறதா இருந்தால் பரத்தந்தோனியார் அவர் தான் மீனை வரவழைச்சவர். அப்போ நீங்கள் ஒரு கடலில் வையுங்கோ, உங்களோட ஊருக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்போ அதனாடி நீங்கள் அப்படி வச்சிக்கிட்டா அதுலேருந்து எங்களுக்கு நல்ல தொழில்கள், எங்களோட ஊர் நல்ல பிரச்சனைகளுக்கும் கடவுளால் காப்பாற்றப்பட்ட இடம் நல்ல அந்த மாதிரி எங்களோட ஊருக்கு நல்ல இதை செய்திருக்கிறோம். எங்களோட கோஷ்டி அதில் எங்களோட பொடிகள் எல்லாம் வெளிநாட்டில் நிற்கிறா. இப்போ நேரடியாக பார்ப்பா. போன வருஷம் 2-3 பேர் வந்தவங்க. இனி 40வது வருஷத்துக்கு 8 பேரும் வருவாங்க. 8 பேரும் வந்தால் வலி சிறப்பாக இங்கே செய்வோம் நாங்கள். கூட தண்டபுரம் கோச்சியால என்ன செய்யுங்க, அந்த கரையில அகல இந்த கடல்ல கூட்டிட்டு வாங்க, எல்லாம் புரிய இலவசமா. இது தாக்க ஓடுறது பறிக்கிற இலவசமா எங்கட சிலவுதான் முழுக்க. மற்ற அந்த நேர்த்தி அண்டு கோயிலுக்கு வந்து சாப்பாடுகள் கொடுக்குறாங்க வேற வேற ஆக்கள். மற்ற இதெல்லாம் அந்த வேற அது வழி சூடாவல் சர்பத்துகள் அதுகள் நேர்த்தி அண்டு கொடுப்பாங்களா. இது எங்கட இந்த சிலவு முழுக்க நாங்க. சரி சரி, ஆமா, இதான் எங்கட கோஷி. அப்ப நீங்க கொள்ள பேக்க இந்த அந்த கும்பிட்டு தான் போறோம். எல்லாரும் செவ்வாய்க்கிழமையில பாக்கலாம் அப்படியே அப்புறம் சத்துல குச்சி மொழுதுரி எல்லாரும் நிறைய ஆக்கள் கொளுத்தி தொட்டு பண்டாடிட்டு போறாரு. அவர் எங்களுக்கு நல்ல வருமானங்களை தாரார். ஊருக்கு நல்ல இதுகளை செய்யறார். இந்த பிரச்சனை காலங்கள்ல தாக்கங்கள் குறைவு எங்கட ஊருக்குள்ள. பார ராணுவத்தினர் வந்தோன்னு மக்களோட எங்களோட கொஞ்சம் அன்பா இதன்றாங்க. ஆர்மியோ போலீஸோ. இது ஆரம்பிக்கப்பட்ட 35 வருஷம் ஆகுது. 36 இந்த 36 வருஷம். யுத்த காலத்துல வந்து அப்படி இருந்தது. யுத்த காலத்திலே நாங்கள் இதுகளை வரையலாதானே. மற்றபடி எங்களுக்கு இவரில் ஒரு குறையும் அந்தோனியாருக்கு நடக்க இல்லை. இந்த பிளேன்கள் அடிக்காது ஊருக்குள்ளே எங்களுக்கு சேதங்கள் குறைவு தான் நடந்தது. அதாவது எங்களுக்கு நல்ல இதை மக்களுக்கு எங்களுக்கு இல்லை, மக்களுக்கு சேர சைவக்காரரும் ஞாபக சனம் வருது. நேர்த்திகள் எல்லாம் வைக்கிறோம். கோயிலுக்கும் வைக்கலாம், கோயிலுக்கும் சரியான நேர்த்திகள் வைக்கலாம். அதே மாதிரி அந்த நல்ல இதுகளை எல்லாம் அவர் செய்கிறார் எங்களுக்கு. நான் கேள்விப்பட்டேன் பேச்சு வர ஆகாசம் நாக்கு வண்டி வைக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். சில அவங்க நேர்த்தி வச்சா கதைக்கிறாங்களே. அதான் 9 செவ்வாய் 7 செவ்வாண்டு நேர்ந்து கும்பிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு தானாவே பேச்சு வருது. சரி சரி. அப்போ அதில் அந்தோனியாரில் சரியான பக்தி கூட ஜனம். அப்போ இதுக்குன்னா வேற வேற இடத்துலேருந்து எக்கச்சக்கமான சனம் பெறுது. அந்தோனியார் கடல் இருந்தானே மற்ற திருவிழா கூட இந்த திருவிழா விசேஷமா இருக்கு. ரோட்டு போடுறதுக்கெல்லாம் இது வந்தது. அப்ப எங்கட ஃபாதர் சொல்லிட்டார், இது சிறப்பிறார். நடுவே போய் வருவாங்க, இதை நிப்பாட்டுங்க கூடாது. அவர் உடனே எங்களை போட விட இல்லை. பக்கத்துல இருக்க அப்படி வர முடியா நல்ல ஒரு செஞ்சலிப்பாயும் சிறப்பாயும் இருக்கு. இப்பெல்லாம் வெளிநாட்டுல எங்கடாக்கள் நேரடியா பார்த்து கொண்டு இருப்பாங்க. இப்ப நீங்க விட்டு கொண்டு இருக்கிறது முழுக்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. எங்கட பொடிகள் இப்ப மும்முரமா நிற்பாங்க. வேலையென்றால் லீவ் எடுத்து தான் நிற்பாங்க. இல்ல ஒன்றடியா ஒரு ஆள் வீட்டை நின்று நேரடியா பார்த்து கொண்டு இருப்பாங்க. சரி சரி, ஓகே, நன்றி. சரி. வந்து பெருசா ஆல்பம் இல்லாத கடல் பாருங்க. ஆக்கள் நடந்து எல்லாம் வருகிறோம். இதுல 2 பேர் நடந்து வருகிறோம். போக போக மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்துல இதுல ஆக்கள் நிக்கிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி ஆக்கள் வந்து நிப்பினோம். சின்ன படியில் வந்து நீந்தி கொண்டிருக்கிறோம்.
குதிக்கண்டா பாருக்கா. இங்கே பாருங்க அப்படி குதிக்கிறாங்க. வந்து திருப்பி இருக்க குதிங்க. பாருங்க தம்பி எப்படி குதிக்கிறானு. எப்படி இருக்கு? இதுதான் அனுபவம். சரி. இந்த கடல் அந்தோனியார் என்று அழைக்கப்படும் இந்த கெபியானது அருட்தந்தை அமிர்தம் அடைந்த கருணாரத்னம் அடிகளாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு புனித இடமாக இருக்கின்றது. இந்த கடலிலே பயணிக்கின்றவர்கள், இந்த கடலிலே தொழில் செய்கின்றவர்கள் பாதுகாப்பை பெறுவதற்காகவும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இந்த இடத்திலே இந்த புனித அந்தோனியாருடைய திருச்சிருவம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிலிருந்து இன்று வரை ஆற்றி வருகின்றார். இவர்களிடத்திலே பரிந்து பேசி வருகின்றார். நல்ல தொழில் வளங்களை கொடுத்து வருகின்றார். இந்த கடலுக்குள்ளே இறங்குகின்ற போது இந்த புனித அந்தோனியாருடைய பூசையெல்லாம் முடிஞ்சு ஆக்கள்லாம் இறங்கி கொண்டிருக்கிறோம்.
பாருங்க ஆக்களுக்கு மனுஷ எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மாஷூர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவாக கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முந்தின தினங்களாகிய இந்த 3 தினங்களிலே நாங்கள் வெவ்வேறு நன்றி வழிபாடுகளை வைக்கின்றோம். இன்று இந்த 3ஆம் நாள் கடலுக்குள்ளே அமைந்திருக்கின்ற கடல் அந்தோனியார் ஹெபி என்று அழைக்கப்படும் இந்த இடத்திலே சிறிய நன்றி வழிபாடை வைத்து தொழிலாளர்களுடைய தொழிலை நாங்கள் ஆசீர்வதித்திருக்கின்றோம். வாழ்வாதாரத்தை ஆசீர்வதித்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றோம். இது இந்த நாளானது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. கடலிலே வந்து நன்றியோடு நம்பிக்கையோடு குளித்து செல்வார்கள், அந்த இடத்திலே மண்டாடி செல்வார்கள், தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள், நன்றியாக உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொள்வார்கள். இது அவர்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற செயலாக இருக்கின்றது. அவை நானும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைந்து புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை நான் கண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த இடத்திலே இந்து சமய மக்கள் கூட நம்பிக்கையோடு இந்த நாளிலே வந்திருக்கின்றார்கள். அவை அவர்களுக்கும் என்னுடைய சுபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரோடும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரை இருக்க வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. எல்லாம் முடிஞ்சது பிறகு அந்தோனியாரை வழிபட்டு கொண்டு போயின பாருங்க ஆக்கள். குளிச்சாச்சா? புறப்பட தொடங்கிட்டீங்கன்னா போட்டில் ஆக்களை நகரிக்கணும் பாருங்க. எல்லாரும் வந்து கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ தொடர்ந்து கரைக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ கரைக்கு வந்துட்டோம். என்ன வெளியில் KGF 3 என்ற ஒரு பேனர் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா ஆறு வருஷம் இது 6வது வருஷம். ஓகே அவரு நினைவா இப்போ நாங்கள் டீ கொடுப்போம். ஐஸ்கிரீம்
இந்த அண்ணான நினைவாக வந்து இங்கே ஐஸ்கிரீம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த லைட் எல்லாம் நிப்பாட்டி தானே வச்சிருந்தேன். இப்போ இரவில் லைட் போட்டுட்டு நம்ம பாருங்க எப்படி இருக்காண்டு. நான் ரெண்டா பக்கம் திரும்ப போகிறோம். இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் பாய் 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 டாட்டா, see you, good night.